பிரைஸ் தி லார்ட். இன்றைய தியானத்திற்கு பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை தியானிப்போம். எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாது. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும். சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. பிரசங்கி என்னும் புஸ்தகம் சாலமோன் ராஜா அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு சஞ்சலத்தின் நோக்கத்தோடு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சஞ்சலத்தின் பாதையில் தான் கடந்து செல்லும், எதிர்மறையான ஒரு கண்ணோட்டத்தோடு இந்த புஸ்தகத்தை அவர் எழுதியிருப்பார். இது என்னென்னா, நம்ம மனுஷ கண்களால் பார்க்கும்போது எல்லா காரியங்களுமே அப்படி தான் தோன்றும். இப்போ நம்ம எடுத்த வசனத்தை பார்த்திங்கன்னா, எல்லா நதிகளும் சமுத்திரத்தில் ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. இப்போது இது உண்மையான ஒரு கருத்து தான். எப்போ பார்த்திங்கனாலும் நதிகள் ஓடிக்கொண்டே இருந்து ஒரு சமுத்திரத்தில் போய் சேர்ந்தாலும் அதை நிரம்பாமல் அது ஒரு பகுதியாக ஓடிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மை என்னவெனில், ஒரு பகுதி பார்த்திங்கன்னா ஆவியாக இவாப்ரேஷன் ப்ராசஸ் மூலமா மேலே வானங்களுக்கு சென்று மழையாக மாறுகிறது. இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா நிலத்தடி நீராக விவசாயத்துக்கு பயன்படுகிறது. நீங்கள் ஒரு மேலோட்டமான கண்ணோட்டத்தோடு பார்த்திங்கன்னா ஒரு சமுத்திரம் நிரம்பவில்லை அந்த ஒரு கண்ணோட்டம் மாத்திரம்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் பின்னான காரணிகள் என்னன்றது உங்களுக்கு புரியாது. அதே போல் ஒரு மனுஷன் சஞ்சலத்தில் தான் இருப்பான், அவனுக்கு முன் நடந்தது போலே நடந்து கொண்டே தான் இருக்கும் இப்படின்னு ஒரு கண்ணோட்டம் இருந்ததுன்னா, பின்னான காரணிகள், அதாவது நான் என் பகுதியிலிருந்து நான் என்ன செய்யலை, தேவனுக்கு பயப்படலையா, தேவனுடைய கற்பனைகளை பின்பற்றவில்லையா, அதுதான் சாலமோன் ராஜா முடிவில் சொல்கிறார். எதுவுமே நூதனமானது இல்லை நீங்கள் சொன்னாலும், பின்னாடி கர்த்தருக்கு பயப்படுறதும் அவர் கற்பனைகளின்படி நடக்கிறதுனால தான் ஒரு மனுஷனுக்கு சம்பூர்ணமாக இருக்க முடியும், ஒரு நிறைவான வாழ்வை வாழ முடியுன்ற ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார். அப்போ நானும் அப்படி தான் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு நான் பயப்படலையா, கர்த்தருடைய கற்பனைகளை பின்பற்றவில்லையா, நான் என்னுடைய 100% கொடுக்கவில்லையா, நேரத்தையும் காலத்தையும் எவ்வாறாக நான் பிரயோஜனப்படுத்துகிறேன், எனக்குள்ளாக நான் ஆராயும் போது என் சஞ்சலத்துக்குரிய வேறு என்ன, அதோடைய காரணி என்ன என்பதை நான் கண்டுபிடிக்க முடியும். இவ்வாறாக பார்த்திங்கன்னா ஒரு நிறைவான வாழ்வை நம்மளால் வாழ முடியும். அதற்காக நம்ம இப்போ ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் மாம்ச கண்கள் மூலியமாக ஆண்டவரை பாராமல் ஆண்டவரே ஆவிக்குரிய கண்களோடு ஆண்டவரே ஒவ்வொரு சஞ்சலத்தையும் பார்த்து அதோடைய ஆணி வேர்களை கண்டுபிடித்து சஞ்சலத்திலிருந்து மீண்டு வர கிருபைகளை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கரம் பிடித்து எம்மை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.